தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடி வாரியாக தாவேக்கு பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்க விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்ராஜா. செந்தில்ராஜா, விவரங்கள். செந்தில்ராஜா, தற்போது விஜய் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிதா, விஜய் தற்போது தன்னுடைய கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகளை வலுப்படுத்துவதற்கான வேலைகளில் இருக்கிறார். அந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பெல்லாம் தற்போது வெளியாயிருந்தது. இந்த நிலையில் ஒவ்வொரு பூத்திற்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்திற்கும் நிர்வாகி ஒருவரை நியமிக்க உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக பூத் கமிட்டிக்கு ஏற்கனவே 5 முதல் 7 உறுப்பினர்கள் வரை நியமிக்க சொல்லியிருந்தார். இது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்கு முன்பே இந்த பணிகள் என்பது முடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேலும் ஒரு நிர்வாகியை முன்பு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது ஒரு நிர்வாகியை நியமிக்க உத்தரவிட்டிருக்கிறார். இது தன்னுடைய அந்த தேர்தல் காலத்தில் தங்கள் கட்சிக்கு உதவும் என்று கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த நிர்வாகி சம்பந்தப்பட்ட அந்த பூத்திற்குள், அந்த பகுதிக்குள் இருக்க வேண்டும், வசிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலை மையமாக வைத்து, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து தன்னுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த மாதிரியான பணிகளை செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் மோனிஷா. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில்ராஜா.